Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி. ஏதாவது ஒரு பெரிய கட்சி இங்கே கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா? அதிமுக கூட்டணி தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக அடுத்தது இப்போ விஜய் வந்திருக்காரு. குடுகுடுப்பைக்காரன் மாதிரி வலிமையான கூட்டணி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர, அதுலயும் குறிப்பாக 2024க்கு பிறகு இந்த ஸ்பேஸை ஏடிஎம்கே லூஸ் பண்ணிடுறாங்க. ஸோ பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம்ங்கிறது எப்படியாவது இங்க ஒரு திராவிடத்தை அழிக்கணும். இப்போதைக்கு திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால போட்டியா இருக்கக்கூடிய அதிமுகவை அழிக்கணும். நண்பர் சீமான் அதை போட்டு நொறுக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம். அது வேற ஒரு விவாதம். இல்ல அது ஒரு வேற ஒரு சீமானையும் போட்டு நொறுக்கிட்டாங்க. இல்ல அது வேற ஈவேரா மண் அல்ல, அது ஈவேராவே ஒரு மண் என்பதுதான் சரியான பார்வை. அப்படி சொன்ன சீமான் என்ன ஆனாருன்னு தெரியுமா? ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகும்போது ஈவேரா ஒன்னும் எடுபடல, இந்த மண்ணில் தோற்றார். ஒரு நாளைக்கு கோயில்ல போய் 9 சுத்து சுத்துறவன் 10 சுத்து சுத்துறவன்லாம் இருப்பான். ஆனா வாக்கு செலுத்த வரும்போது அவர்களுடைய நம்பிக்கை வேறு, வாக்கு வேறு. இதுக்கான காரணம் தெரியாது. ஐபிசி தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். ஜேர்னலிஸ்ட் டேபிள் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி. 2026 தேர்தலுக்கான களம் தயாராகி இருக்கிறது. தலைவர்கள் மக்களை நோக்கி பயணிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. ஒரு தேர்தல் களத்தில் ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்கிறத பற்றி தான் நம்ம இன்னைக்கு பேச போகிறோம். கருத்துரையாளர்களை முதல்ல அறிமுகப்படுத்திடலாம். மூத்த பத்திரிகையாளர் துக்ளக் ரமேஷ், மூத்த பத்திரிகையாளர் திரும்பி லட்சுமி சுப்பிரமணியம், மூத்த பத்திரிகையாளர் திரு ஜீவசகாப்தன், மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியா, நால்வரையும் நிகழ்ச்சிக்கு வரவேற்கிறோம். இன்னைக்கு நம்ம பேச போகிற விஷயம் என்ன அப்படின்னா, கூட்டணி. ஒரு தேர்தல் களத்தில் கூட்டணியை வச்சு தான் இங்கே பல தேர்தல் முடிவுகள் உறுதியாகி இருக்கு. பல கட்சிகள் முதல் முறை ஆட்சிக்கு வந்ததற்கும் அவங்க ஆட்சியை இழந்து அதுக்கு பிறகு கம்பேக் கொடுத்ததுக்கும் கூட்டணி தான் இங்கே பெரிய அளவிலான ரோலை ப்ளே பண்ணிருக்கு. கூட்டணி அப்படிங்கிறது நியூமரிக்கல் மட்டும் கிடையாது. பியாண்ட் தட் நிறைய விஷயங்கள் கூட்டணியில் இருக்கு. ஸோ தமிழ்நாட்டில் இப்போ கரண்டா அரசியல் கட்சிகளினுடைய கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்கு அப்படிங்கிற தொடர்பாக தான் நம்ம பேச இருக்கிறோம். முதல்ல நம்ம எதிர்கட்சியிலிருந்து போயிடலாம். ஏன்னா நம்ம இரண்டு கூட்டணிகளை பார்க்கும்போது, இரண்டு பிரதான கூட்டணிகளை பார்க்கும்போது அதிமுக இன்னும் கூட்டணி அமைக்க தடுமாறுது. பெரிய கட்சிகள் வருவாங்க, அவங்க வருவாங்க, இவங்க வருவாங்க அப்படிங்கிற ஒரு டோன்லேயே அதிமுக பயணிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அதிமுகவினுடைய கூட்டணி வியூகங்கள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது பேச ஆரம்பிக்கலாம். முதல்ல ரமேஷ் சார் உங்கள்கிட்ட தொடங்கலாம்னு நினைக்கிறேன். அதிமுகவினுடைய கூட்டணி இந்த டேட்ல, இன்னைக்கு நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த நிமிஷத்துல அந்த கூட்டணி எப்படி இருக்கு, அவங்களுடைய கூட்டணி வியூகங்கள் என்னவா இருக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறேன்? இன்றைய தேதியில் அதிமுக பாரதிய ஜனதாவுடன் மட்டும்தான் கூட்டணி வைத்திருக்கிறது, கூட்டணியில் இருக்கிறது. அந்த கூட்டணியில் தமிழ் மாநில காங்கிரஸ் இடம்பெற்றிருக்கிறது. சென்ற தேர்தலின் போது அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றிருந்த தேசிய முற்போக்கு திராவிடர் கழகமும் அதே போல புதிய தமிழகம் கட்சியும் இந்த முறை அந்த அணியில் நீடிக்கிறார்களா என்பது சந்தேகமாக இருக்கிறது. தேசிய முற்போக்கு திராவிடர் கழகத்திற்கு இந்த முறை ராஜ்யசபா சீட் தருவதாக சென்ற நாடாளுமன்ற தேர்தல் அதற்கு முன்பாகவே அளிக்கப்பட்ட உறுதிமொழி, அதை நிறைவேற்றவில்லை என்கிற வருத்தம் அந்த கட்சிக்கு இருக்கிறது. அவர்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொடர்பு எல்லைக்குள் இருப்பதாக ஊடகவியலாளராக எனக்கும் தகவல்கள் இருக்கின்றன. அவர்கள் தாவேகாவா அல்லது திமுகவா என்கிற தடுமாற்றத்தில் இருப்பதாக. ரமேஷ் சார், ஒரு சின்ன குறுக்கீடு. இந்த திமுகவினுடைய தொடர்பு எல்லைக்கு உள்ள போயிட்டாங்க அப்படின்றது ஒரு ஸ்டேட்மெண்ட்னா, அவங்க அதிமுகவினுடைய தொடர்பு எல்லையை விட்டு வெளியில போயிட்டாங்களா? இல்லை, அதிமுகவை அவர்கள் இந்த மாதிரியான பேச்சுவார்த்தைகள் வெவ்வேறு தரப்பில் நடத்துவது என்பது இவையெல்லாம் ஒரு நிர்பந்தம் செலுத்துகிற முயற்சிகள். அதிமுகவுடன் சேருவார்களா என்ற எதிர்பார்ப்பை தோற்றுவித்தால் திமுக அந்த அணி பலம் பெறக்கூடாது என்று தங்களை தொடர்பு கொள்ளுமா என்கிற எதிர்பார்ப்பை ஏற்படுத்துவது. இது தேமுதிகவும் பாட்டாளி மக்கள் கட்சியும் ஓரளவுக்கு விடுதலை சிறுத்தைகள் கட்சியும் வெவ்வேறு சமயங்களில் கடைபிடித்து வந்த அணுகுமுறை தான். என்னிடமே செல்வி ஜெயலலிதா அவர்களிடம் தகவல் போகிற வகையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஒரு முறை அந்த அணிக்குள் போவதற்கான முயற்சியை என் வழியாக எடுத்தது. ஆகவே எதற்காக சொல்கிறேன், அதை செல்வி ஜெயலலிதா எப்படி கையாண்டார் என்பது எனக்கு தெரியும். அவர் இது ஒரு அழுத்தம், இன்னொரு அணியில் அழுத்தம் கொடுக்கிற முயற்சி என்று தான் பார்த்தார். இந்த வழிமுறையை அண்மை காலமாக இந்த சிறிய கட்சிகள் கையாள தொடங்கியுள்ளன. அது தேமுதிக, நான் சிறிய கட்சி என்று கூறுவதால் குறைத்து மதிப்பிடுவது அல்ல. பிரதான கட்சிகளை, இரண்டு பிரதான கட்சிகளை தவிர மற்றவையெல்லாம் சிறிய கட்சிகள் தான். இப்போது மூன்றாவது சக்தியாக விஜய் உருவெடுத்திருக்கிறார். அதிமுக என்பது கூட்டணி அமைக்கிற விஷயத்தில் தீவிர கவனம் செலுத்துவதை விட்டுவிட்டு பிரச்சாரத்தை திரு எடப்பாடி பழனிசாமி தொடங்கியது என்பது நான் அதை ஒரு விதமாக பார்க்கிறேன். ஆனால் அதிமுகவுக்குள் இருக்கிற நிர்வாகிகள் அதை வேறு விதமாக பார்க்கிறார்கள். நான் கூட்டணியில் தீவிர கவனம் செலுத்தாமல் இப்படி கிளம்புகிறாரே, இது எந்த அளவுக்கு பலனளிக்கும் என்பது என்னுடைய கேள்வி. ஆனால் அதிமுகவில் இருக்கக்கூடிய முன்னாள் அமைச்சர்கள், நிர்வாகிகள் என்ன சொல்லுகிறார்கள் என்றால்,
அதிமுக மீண்டும் வலிமை பெறுமா என்கிற ஒரு சந்தேகத்தில் தொண்டர்கள் ஆழ்ந்து விடக்கூடாது, நிர்வாகிகள் ஆழ்ந்து விடக்கூடாது. ஆகவே எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சுற்றுப்பயணம் புறப்பட்டால் பழைய பலம் இருக்கிறது, காட்ட வேண்டும், அந்த உற்சாகத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர் புறப்பட்டிருக்கிறார். ஆகவே அவரது பயணம் சரியானது தான். அதிமுகவுக்கு மிக வலிமையான கூட்டணி அவசியமாக இருக்கிறது. திரு ஜெயக்குமார் அவர்களும் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்களும் நாடாளுமன்ற தேர்தலில் தொடங்கி இன்றைய தேதி வரை குடுகுடுப்பைக்காரன் மாதிரி வலிமையான கூட்டணி வருகிறது, வலிமையான கூட்டணி வருகிறது என்று சொல்லிக் கொண்டிருக்கிறார்களே தவிர அதற்கான அறிகுறிகள் தென்படவில்லை. அவர்கள் எதிர்பாராத திருப்பமாக ஒரு விஷயம் அரசியலில் நடந்துவிட்டது. அது பாமகவுக்குள் வெடித்த பூசல். ஒன்றுபட்ட பாமகவை பாரதிய ஜனதா ஒன்றுபட்டு இருந்தால் அது பாரதிய ஜனதா கொண்டு வந்துவிடும் என்ற நம்பிக்கையில் அவர்கள் இருந்தார்கள். ஆகவே இப்போதும் திரு எடப்பாடி பழனிசாமி ஒரு படத்தில் வருவதை போல எல்லாம் மேலே இருக்கிறவன் பார்த்து கொள்வான் என்று சொல்வதை போல பாரதிய ஜனதா எப்படியாவது பாமகவை சரி செய்து, பாமகவில் ஏற்பட்டிருக்கக்கூடிய பிரச்சனையை சரி செய்து அந்த அணிக்குள் கொண்டு வந்துவிடும் என்று எதிர்பார்க்கிறார். இதற்கு முன் அவர் எதிர்பார்த்தது என்ன? பாரதிய ஜனதாவோடு கூட்டணிக்கு முன் எதிர்பார்த்தது என்ன என்றால், திரு எடப்பாடி பழனிசாமி எதிர்பார்த்தது தாவேகா. 40 தொகுதிகள் வரை தருகிறேன் என்றவர் இறுதியில் 50 வரை போனார். இப்போது 60 வரை கூட போக அவர் தயாராக இருக்கிறார். ஆனால் தாவேகா, நாங்கள் அதற்கான கட்சி அல்ல, நீங்கள் என்ன பலமோ கிட்டத்தட்ட நாங்கள் அதே பலத்துடன் தான் இருக்கிறோம், அப்படியானால் சமமாக பேசுவதாக இருந்தால் பேசலாம் என்று அதிகாரபூர்வமற்ற பேச்சுக்களில் 2 மாதங்களுக்கு முன் தெரிவித்து விட்டார்கள். அதன் பிறகு அவர்கள் தரப்பிலிருந்து எந்த பதிலும் இல்லை. நவம்பர் மாதம்தான் திரு விஜய் கூட்டணி பற்றி முடிவு செய்வார் என்று சொல்லிவிட்டார்கள். ஆகவே அதிமுகவின் இன்றைய நெருக்கடி வலிமையான கூட்டணி உருவாக்குவது. ஏற்கனவே அதிமுக நாடாளுமன்ற தேர்தலில், சென்ற சட்டமன்ற தேர்தலில் பலவீனமடைந்ததற்கு காரணம் இந்த திரு ஓபிஎஸ் அவர்களும் திரு டிடிவி தினகரன் அவர்களும் எடுத்த நிலைப்பாடு. திரு எடப்பாடி பழனிசாமி அந்த யதார்த்த நிலையை உணர்ந்து மறுப்பதோடு பிடிவாத போக்கில் இருக்கிறார். அவர் தனது தலைமை பதவியை உறுதிப்படுத்திக் கொள்ள வேண்டும், அதற்கு எந்த சேதாரமும் வரக்கூடாது என்று கருதுகிறார். அதுதான் அவரிடம் இருக்கிற மிகப்பெரிய மைனஸ் பாயிண்ட். அதாவது அந்த ஈகோ, அந்த தன்முனைப்பு என்பது அவரிடம் ஓவராக இருக்கிறது. இருக்கலாம், உங்களுடைய அளவுக்கேற்ப இருக்க வேண்டும். நீங்கள் செல்வி ஜெயலலிதாவோ கலைஞர் கருணாநிதியோ அல்ல என்கிற யதார்த்த நிலையை உணர்ந்து கொள்ள வேண்டும். நம்ம தொடர்ந்து பேசுவோம் சார். லட்சுமி மேம், ரமேஷ் சார் அவர் கன்க்ளூட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார், அது புரிதலுக்காக அப்படின்றதுலேயே நான் எடுத்துக்கிறேன். ஜெயக்குமார் அவர்களும் எடப்பாடி பழனிசாமி அவர்களும் 2024 தேர்தல் சமயத்திலிருந்து நிறைய கட்சிகள் கூட்டணிக்கு வரப்போறாங்க அப்படிங்கிறத சொல்லி ஒரு ஆருடம் மாதிரி சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்படின்றது. அந்த ஆருடம் பலிக்காமலே போனது காரணம் எடப்பாடி பழனிசாமியால் ஒரு வெற்றிகரமான கூட்டணியை கட்டமைக்க முடியாத ஒரு சூழல் இருக்கிறாரா? அது உண்மைதான். அவரால் ஒரு கூட்டணியை கட்டமைக்க முடியல. அவர் ஒரு எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜியை பிளான் பண்ணுறாரே தவிர ஒரு பொலிட்டிக்கல் மெசேஜிங்கில் கண்டினியூஸாக, அதாவது கடந்த 2-3 ஆண்டுகளாகவே 2021 தேர்தலுக்கு பிறகாகவே அதிமுக அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங்கில் பெரும்பாலும் சறுக்கலையே சந்திச்சிருக்காங்க. தமிழ்நாட்டில் எப்போதும் இந்த இருபெரும் திராவிட கட்சிகள் தான் பெரிய அளவில் வாக்குகளை வாங்கியிருக்காங்க. நீங்கள் தமிழ்நாட்டினுடைய வாக்கு சதவிகிதத்தில் 75% அல்லது 78% போல் ஆகுது அப்படின்னா அந்த 70% இந்த 2 திராவிட கட்சிகளுமே எடுத்துப்பாங்க. 2 பேருமே ஐடியாலஜிக்கலாக பெரும்பாலும் ஒன்று தான். ஆனால் அதிமுக அதிலிருந்து விலகி போயிட்டாங்க அப்படின்னாலுமே ஐடியாலஜிக்கலாக 2 கட்சிகளும் ஒரே கொள்கைகளை பின்பற்றக்கூடியவங்க தான். எப்போதும் என்னென்னா 1 vote above the opponent, அதாவது ஆட்சியில் இருக்கக்கூடியவர்களை விட அதிக எண்ணிக்கையில் ஒரு வாக்கோ இல்லது ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு 1000 வாக்குகள் இல்லை 2000 வாக்குகள் இல்லை 1 லட்சம் 2 பேருக்கு இடையில தான் போட்டியே இருந்துகிட்டு இருந்தது. ஆனால் 2021க்கு பிறகு, அதுலேயும் குறிப்பாக 2024க்கு பிறகு இந்த ஸ்பேஸை ஏடிஎம்கே லூஸ் பண்ணிடுறாங்க. இதில் நீங்கள் அந்த 24 எலெக்ஷனுடைய ஸ்டாட்டிஸ்டிக்ஸை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பெரிய அளவில் இது புரியும். திமுக அவங்களுடைய கூட்டணி கட்சியோடு சேர்த்து அவர்கள் அதற்கு முன்பு பெற்ற அதே 46-47% வாக்குகளை வாங்கிடுறாங்க. ஆனால் அதிமுக குறைந்த அளவு வாக்குகளை வாங்கியது. அவங்களுக்கு கூட கூட்டணி கட்சி இல்லை அல்லது தனித்து போட்டியிட்டார்கள் அப்படின்றது எல்லாத்தையும் தாண்டி அவங்களுக்கு தான் ஒரு மிகப்பெரிய சர்க்கிள். அந்த ஸ்பேஸை பிஜேபி அந்த சமயம் எடுக்கிறாங்க. ஆனால் பிஜேபி எடுத்ததும் அதிமுகவினுடைய வாக்குகள் தான். அப்போ இப்போ பிஜேபியினுடைய கணக்கு என்ன அப்படின்னா, அதிமுகவினுடைய வாக்குகள் நமக்கு தென் மாவட்டங்களில் இருக்குது. அவருக்கு மேற்கு மாவட்டங்களில் அவர் பலம் பொருந்தியவராக இருக்கிறார். அப்போ இது இந்த கால்குலேஷன் நமக்கு 2026 ஒர்க் ஆகும். எடப்பாடி பழனிசாமி என்ன நினைக்கிறாருன்னா, திமுகவில் இருக்கக்கூடிய எம்எல்ஏக்கள் மீதும் அமைச்சர்கள் மீதும் இருக்கக்கூடிய அதிருப்தி தனக்கு வாக்குகளாக மாறும், அல்லது திமுக ஆட்சி மீது இருக்கக்கூடிய அதிருப்தி அந்த ஆன்டி இன்கம்பன்சி தனக்கு ஃபேவரபுளாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறார். ஆன்டி இன்கம்பன்சியை மட்டுமே வச்சு ஓட்டு போட்ட காலம்
போயிருச்சு அப்படின்னு. ஏன்னா லீடர்ஷிப்புக்கான ஒரு குவாலிட்டியும் அந்த நேச்சரையும் வந்து மக்கள் வந்து பெரிய அளவில் கன்சிடர் பண்ணுறாங்க. இப்போ வந்து அவர் பிரச்சாரம் போயிருக்காரு, அவருடைய பிரச்சாரம் நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து தென் மாவட்டங்களில் அவருக்கு வரக்கூடிய கூட்டம் எல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை திரும்பவும் வந்து ஏடிஎம்கேக்கான அந்த ஸ்பேஸ் இருக்குது அப்படின்றத புரிஞ்சுக்க முடியுது. ஆனால் அந்த ஸ்பேஸை டேப் பண்ணுறதுக்கான கெப்பாசிட்டி வந்து லீடர்ஷிப்புக்கு இருக்கா அப்படின்றது தான் பெரிய சந்தேகம் question. என்னன்னா, நீங்க சொன்னீங்க கூட்டணி அமைக்கிறதுல அவருக்கு சில போதாமைகள் இருக்கு. எலக்ட்ரல் ஸ்ட்ராட்டஜி கரெக்டா பண்ணிடுற ஒரு ஃபீல்ட் பாலிடிக்ஸ், அவர் வந்து ஒரு கள அரசியல்வாதி, அடிமட்டத்துல இருந்து வந்தவர் அப்படிங்கிறதுல கள அரசியல் பத்தின புரிதல் வந்து அவருக்கு ரொம்ப அதிகமாகவே இருக்கும். ஆனா இந்த கூட்டணி அமைக்கிறது அப்படின்றது வந்து மேல்மட்டத்துல இருந்து பண்றவங்க வந்து செய்யற விஷயங்கள் தான் கூட்டணி அமைக்கிறது. நம்ம கடந்த சில தேர்தல்களை பார்க்கும்போது நீங்க 2024 தவிர்த்து பார்த்தா 2019, 2021 இந்த 2 தேர்தல்கள்லையுமே பாஜக அதிக அளவிலான நம்பர் சீட்டுகளை வந்து அதிமுக கிட்ட இருந்து வாங்கிரும் அப்படிங்கிற விஷயங்கள் இங்கே பேசப்பட்டது. ஆனால் 2019 பாஜகவை 5 இடத்தோட ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. 2021 20 இடங்கள்ல வந்து அவங்களை ரெஸ்ட்ரிக்ட் பண்றாரு. அது அவருடைய கூட்டணி அந்த வியூகங்கள் சரியா தானே இருந்தது. இப்போ எங்க தவற விடுறாருன்னு நினைக்கிறீங்க? அப்போ வந்து சரியாக இருந்திருக்கலாம். இன்னைக்கு வந்து பிஜேபி போன எலெக்ஷன்ல அவங்க வாங்கின வாக்குகளை வச்சு அவங்களோட பேரம் கூடும். ரெண்டாவது, இன்றைக்கு அதிமுக வந்து 2024 அவங்க வாங்கின வாக்குகள் ஏற்கனவே ஜெயலலிதா பீரியட்ல இருந்த போதோ அல்லது 2021 இவர் தலைமையில கூட்டணின்னு இருந்து அப்போ வந்து அசம்பிளி எலெக்ஷன்ஸ் கண்டெஸ்ட் பண்ணும்போது இருந்த செல்வாக்கை விட இப்போ அதிமுகவினுடைய செல்வாக்கு குறைந்திருக்கிறது. நான் வந்து வாக்கு சதவீதத்தின் அடிப்படையில் சொல்றேன். அந்த அடிப்படையில் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா இப்போ வந்து கண்டிப்பாக பிஜேபி வந்து பெரிய அளவில் டிமாண்ட் பண்ணுவாங்க. ரெண்டாவது, ஏடிஎம்கே வந்து என்டிஏல இருக்கிறதுனால மத்தியில் அவங்களுக்கு அதிமுகவால் ராஜ்யசபாவில் அவங்களுக்கு இருக்க எம்பிஸை தவிர பெரிய அளவில் மக்களவையிலையோ அல்லது மாநிலங்களவையிலுமே சரி அவங்களுக்கு வந்து இவங்களுடைய சப்போர்ட் வந்து பெருசா என்டிஏக்கு தேவையாக இருக்காது. இவங்களால அதை பண்ண முடியாது. அப்போ இன்னமும் வந்து ஏடிஎம்கே வந்து பிஜேபியோட ஜூனியர் பார்ட்னர் தான். அவங்களால ஆர்ம் ட்விஸ்ட் பண்ண முடியும். ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன். இப்போ வந்து சமீபத்தில் திருச்சி ஏர்போர்ட்ல வந்து எல்லாரும் வந்து வரவேற்கிறாங்க பிரதமர் அவர்களை. ஓபிஎஸ்க்கு அதில் வந்து அன்னைக்கு அப்பாயின்மெண்ட் இல்லை, டிடிவி தினகரன் அவரே அப்பாயின்மெண்ட் கேட்கலன்னு சொல்லியிருந்தார். ஆனால் அன்றைக்கு மோடி அவர்கள் வந்து ஒரு ட்வீட் ஒன்று பதிவு பண்ணுறார். அந்த ட்வீட்டில் வந்து அவர் சொன்னது வந்து ஏடிஎம்கே லீடர் ஒரு ஜெனரல் செக்ரட்டரி எடப்பாடி கே பழனிசாமி வெல்கம் டு மீ அல்லது ரிசீவ்ட் மீ அந்த மாதிரி எதுவுமே போடலை. டிக்னிட்டரிஸ் அட் தி ஏர்போர்ட் என வந்து டிக்னிட்டரிஸ் வந்து சந்திச்சாங்க. அப்போ அதில் எல்லாருமே அடக்கம். அப்போ இதுவே ஒரு பெரிய பொலிட்டிக்கல் மெசேஜ் இல்லையா? ஏடிஎம்கே வந்து இன்னமும் பாரதிய ஜனதா கட்சியில் அதாவது என்டிஏவில் இருக்கக்கூடிய ஒரு பார்ட்னர், அவ்வளோதான். ஏடிஎம்கே அதனால தான் நான் சொல்கிறேன், அதிமுகவினுடைய தலைமை பெரிய அளவில் அவங்க வந்து கடந்த 4 ஆண்டுகளாக அல்லது 5 ஆண்டுகளாக அந்த பொலிட்டிக்கல் மெசேஜிங்கில் அவங்க வந்து ஒரு பெரிய தோல்வியை சந்திச்சுட்டே இருக்காங்க. பிரியன் சார், தொடர்ச்சியா ஒரு பெரிய கட்சி எங்க கூட்டணிக்கு வரப்போகுது அப்படின்றத எடப்பாடி பழனிசாமி அவருடைய எல்லா பேச்சுக்கள்லையுமே வந்து பதிவு செஞ்சுக்கிட்டே இருக்கிறார். ஏதாவது ஒரு பெரிய கட்சி இங்க கூட்டணிக்கு வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கா அதிமுக கூட்டணி? தமிழ்நாட்டில் பெரிய கட்சி திமுக. அடுத்தது இப்போது விஜய் வந்திருக்காரு. விஜய் வந்து ஒரு அன்ட்ரஸ்டடாக இருக்கார். அவருக்கான வாய்ப்புகள் ஓட்டு வாங்கிறதுக்கான வாய்ப்புகளை என்னால் பார்க்க முடியுது. ஆனால் அது ஆக்சுவலாக நடக்குமான்றது நமக்கு இப்போது சொல்ல முடியாத ஒரு விஷயமா இருக்குது. அதனால் அது ஒரு பெரிய கட்சின்னு எடப்பாடி வந்து சொல்லக்கூடும். ஆக்சுவலாக வந்து இப்போ அவங்களுக்கு என்னென்னா அதிமுக எடப்பாடி சொல்கிற அந்த பெரிய கட்சி விஜய் தான் சொல்கிறாரு. வேற யாரும் இங்கே பெரிய கட்சிலாம் இங்கே ஒன்றும் அவர் காங்கிரஸையும் அதாவது திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸையும் சொல்லலை, வேற எந்த கட்சியும் அவர் சொல்லலை. ஸோ அவர் வந்து தொண்டர்களுக்கு ஒரு நம்பிக்கை. ஏன்னா அதிமுக தொண்டர்களை பொறுத்த மட்டும் அவங்க என்ன நினைச்சாங்க, அதிமுக வந்து பாஜகவோட போகாது, அதிமுக வந்து அந்த பார்லிமெண்ட் எலெக்ஷன்லேயே போகல, ஸோ அதோட கண்டினியூவேஷனாக வந்து விஜயோட தான் ஒரு கூட்டணி அமைப்பாங்க அப்படின்றது தான் அதிமுகவுடைய தொண்டர்கள் எதிர்பார்ப்பாக இருந்தது. ஏன்னா அதுதான் வந்து ஒரு இயல்பான ஒரு கூட்டணியாக இருக்கும், ஒரு நெகட்டிவிட்டி இல்லாத ஒரு கூட்டணியாக இருக்கும் அப்படின்னு அவங்க எதிர்பார்த்தாங்க ஆக்சுவலாக. ஏன்னா பாஜகவுக்கு நெகட்டிவ் ஓட்ஸ் இங்கே இருக்குது. தமிழ்நாட்டில் நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது, பாசிட்டிவ் ஓட்ஸும் இருக்கலாம், அதெல்லாம் மறுக்கிறதுக்கு இல்லை, நெகட்டிவ் ஓட்ஸ் இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம வந்து விஜயோட கூட்டணி அமைச்சா பெட்டர் அப்படின்றது அதிமுக தொண்டர்களுடைய விஷயம். அதுதான் ரமேஷ் சொல்கிற மாதிரியான பேச்சுவார்த்தைகள்லாம் முன்னாடி நடந்தது உண்மை. அதனால நிறைய ஒரு இடங்கள்லாம் கேட்டாங்க. 50-60 இடங்கள் ரமேஷ் சார் வந்து பிரசன்ட்ல தான் அதை மென்ஷன் பண்ணுறாங்க. பேச்சுவார்த்தை நடக்குது இல்லை, இதுக்கு முன்னாடி 80 இடங்கள் வரையும் போனாங்க. இதுக்கு முன்னாடி இது ஒரு பாஜக கூட்டணி சேரத்துக்கு முன்னாடியே ஒரு ஃபார்முலா பேசும்போது 2.5 வருஷம் 80 சீட்டு அப்படின்லாம் அவங்க பேசினாங்க. அதுக்கப்புறம் தான் அவங்க பயந்துட்டு வந்துட்டாங்க. அதுக்குள்ளேயே அவங்க அதை பாஜக அதை உணர்ந்து என்ன பண்ணிட்டாங்க, இவரை கூப்பிட்டு லாக் பண்ணிட்டாங்க. இன்ஃபேக்ட் ஹி ஹஸ் பீன் லாக்டு. ஏன்னா 10 மாதத்துக்கு முன்னாடி ஒரு கட்சி வந்து கூட்டணி அமைக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அது வீக்னஸ். அது ஆக்சுவலாக ஒரு கட்சி 10 மாதத்துக்கு முன்னாடி கூட்டணி அமைச்சதுன்னா அது தேர்தல் பாதையில் அது வீக்காக இருக்குன்னு இல்லை சார். நம்ம 2019 அதிமுக பாஜக கூட்டணி அமைஞ்சப்போ திடீர்னு அமைச்சிட்டாங்க, கெமிஸ்ட்ரி செட் ஆகாது,
களத்தில் வந்து தொண்டர்கள் ஜெல்லாக மாட்டாங்கன்னு சொன்னேன். இப்போ 10 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சிட்டா இது வீக்னஸ் அப்படின்னா ரெண்டுமே வந்து கான்ட்ராடிக்டிவ் ஸ்டேட்மெண்ட்ஸாக இருக்கு. அப்போ அமைச்சதும் ஜெல்லாகலை, 10 மாதத்துக்கு முன்னாடி அமைச்சதும் ஜெல்லாகலை. ஏன்னா வந்து என்ன நடக்குது 2 பேருக்கும் நடுவில்? என்டிஏ ஆட்சின்றாங்க, பாஜக பங்கு பெறும் ஆட்சின்றாங்க. இவர் மறுக்கிறாரு, இல்லை அமித்ஷா இதுதான் சொன்னார், இல்லை அமித்ஷா என்ன தான் சொன்னாருன்றாரு. 2 பேருக்கு நடுவில் இவர் பயணம் போகும்போதே பல கேள்விகள் இது மாதிரி வந்துகிட்டே இருந்தது இல்லை. ஆனால் அந்த ஜெல்லாகாத விஷயங்கள் வந்து போயிட்டு இருக்கும்போது எந்த கட்சியும் வந்து அந்த கூட்டணியில் சேரலைன்றது பார்த்தீங்களா, அது இன்னும் அந்த கூட்டணியை வந்து பின்னுக்கு தள்ளுது. ஆக்சுவலாக ஒரு பலகீனப்படுத்துகிற ஒரு விஷயமா இருக்கிறத நம்ம பார்க்குறோம். அப்போது இதுக்கு யார் பொறுப்புன்ற ஒரு விஷயம் இருக்குல்ல. எப்படி இப்போ நீங்கள் வந்து என்டிஏல வந்து பன்னீர்செல்வம் இருக்காரா இல்லையா அப்படின்னு வந்து சொல்கிறதுக்கே யோசிக்கிறீங்க, தினகரன் இருக்காரா இல்லையா சொல்கிறதுக்கே யோசிக்கிறீங்க. பாஜகவுடைய ரோல் என்ன? ஆக்சுவலாக அதிமுக ரோல் ஒரு பக்கம் இருக்கட்டும். கூட்டணிக்கு தலைமை தாங்கிற அதிமுக தேமுதிகவை கோட்டை விட்டாங்க. அவங்க சொன்ன ப்ராமிஸை நிறைவேற்றலை. அவங்க உடனே விலைக்கு போயிட்டு ஜனவரியில் தான் சொல்லுவேன்ட்டாங்க. அவங்க தூரதிர்ஷ்டம் பாமக 2ஆக இருக்குது. ஆக்சுவலாக அவங்க வரல. அப்போது இருக்கிற பன்னீரையோ தினகரனையோ நீங்கள் வந்து உங்கள் அணிக்குள்ளே வச்சுக்கணுன்றது பாஜக அதிமுக 2 பேரும் கூட்டு சேர்ந்து முடிவு பண்ணும்ல. தினகரனும் பன்னீரும் அந்த அந்த வட்டத்துக்குள்ளே இருக்காங்களா இல்லையான்றதையே வந்து இபிஎஸ் சொல்ல மாட்டேன்றார். அது பாஜகவோட ரோல் என்ன? இப்போது எல்லாரையும் அரவணைக்க வேண்டிய ரோல் அவங்களுக்கு இருக்குல்ல. அவங்க ஏன் கோட்டை விட்டாங்க அந்த இடத்துல? இப்போது பாஜகவுக்கு ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்குது. அந்த கூட்டணி ஒழுங்காக செட் ஆகிறதுக்கு பாஜகவும் ஒரு காரணம். பாஜக தான் வந்து ஓபிஎஸோடையும் தினகரனோடையும் க்ளோஸாக இருந்தாங்க. இபிஎஸ்க்கு அவங்க 2 பேரும் ஆகாது. இவங்க 2 பேரும் அரசியலில் இவங்களை வீழ்த்தணுன்றது தான் இபிஎஸோட பாயிண்ட்டாக இருக்குது. இவங்களுக்கு அவரை வீழ்த்தணும், அவங்களுக்கு இவரை வீழ்த்தணும். ஏன்னா இவங்க இருந்தாங்கன்னா அவருக்கு பிரச்சனை, அவர் பலம் பெற்றாரா இவங்களுக்கு பிரச்சனை. அதான் அரசியல் ரீதியாக அதான் விஷயம். ஆக்சுவலாக இப்போது பாஜக ஏதாவது ஒரு முடிவு எடுக்கணும். ஒன்று அமைப்பு ரீதியாக கையில் வச்சுருக்கிற எடப்பாடியை வந்து அவங்க கூட இருக்கணும். அவங்க கூட தான் இருக்காங்கிறத காமிச்சிட்டாங்க. அப்பாயின்மெண்ட் வந்து ஓபிஎஸ் கொடுக்காதன் மூலமாக இல்லைங்க நாங்கள் எடப்பாடி கூட தான் இருக்கோம்னு பாஜக காமிச்சிட்டாங்க. அப்போ அவர் என்ன பண்ணிட்டாரு? அப்படியா என்ன ரொம்ப அவமானப்படுத்திட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் வேலைக்கு போயிட்டார். விலைக்கு போகிறது அவங்க கூட எதிர்பார்த்துக்க மாட்டாங்க. விலைக்கு போனது மட்டும் இல்லாமல் குதிரை கீழே தள்ளினது மட்டும் இல்லாமல் குழியை நோண்டி தான்ற கதையை இப்போ நேராக ஸ்டாலினை போய் பார்த்துட்டார். அது படு அதிர்ச்சி, அவங்களுக்கு அதிர்ச்சி மேல் அதிர்ச்சி ஆகிடுது. அவங்க 2 பேருக்குமே ஜெல் ஆகலை. அவங்க 2 பேருமே எந்த கட்சியை வந்து இழுத்து கூட்டணி கொண்டு வர வேண்டுமோ, யாரை கொண்டு வர வேண்டுமோ அவங்கள கோட்டை விட்டுட்டு உட்காந்துருக்காங்க. அப்போ அவங்க 2 பேருமே தான் பொறுப்பு. அந்த 2 பேருக்குமே என்னென்னா அப்போ தான் ஒரு கேள்வி ரைஸ் ஆகுது. அப்போ நயனார் நாகேந்திரன் சொன்னது உண்மையா? எங்களுக்கு 26 முக்கியம் இல்லை, 29 தான் முக்கியம். அது உண்மையா? அப்போ இந்த கூட்டணி பலமாக இருக்கக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா? அது எடப்பாடிக்குன்னு அடியாக இருக்கும். ஆக்சுவலாக பேசாமையே ஸ்ட்ராட்டஜி பண்ணுற ஸ்டாலின் ஒரு பக்கம் இருக்கார். பேசிகிட்டே இருக்கிற எடப்பாடி ஸ்ட்ராட்டஜியில் கோட்டை விடுறாரு. அதுதான் இன்றைக்கி இருக்கிற நிலைமை. ஜீவா, இப்போது ரமேஷ் சாரும் லட்சுமி அம்மும் ஒன்று சொன்னாங்க, எடப்பாடி பழனிசாமி கிட்ட கூட்டணி அமைக்கிறது வந்து போதாமைகள் இருக்குது. பிரியன் சார் அதை எந்த இடத்துக்கு நகர்த்துறாருன்னா, இந்த கூட்டணியை பலவீனமாக இருக்கிறதுக்கும், இல்லை இந்த கூட்டணி வந்து ஒழுங்காக முழுமை பெறாமல் இருக்கிறதுக்கும், இல்லை இருந்த கூட்டணி தவறி போனதற்கும் பாஜக காரணம் அப்படிங்கிற இடத்துக்கு. இப்போ நம்ம அதிமுக கூட்டணி பேச ஆரம்பித்தோம், அதை என்டிஏ கூட்டணின்னு சொல்லிட்டு பிரியன் சார் சரியான இடத்துக்கு நகர்த்தி இருக்கிறார். ஓபிஎஸ் டிடிவி இவங்களை வந்து பாஜக சரியான முறையில் அணுகலன்னு நினைக்கிறீங்களா? இல்லைங்க, பாஜக இருப்பது தான் இவ்வளோ குழப்பங்களுக்கும் காரணம். இப்போ கிட்டத்தட்ட அவங்களுமே கிட்டத்தட்ட அந்த விஷயங்களை சொன்னாங்க. லட்சுமியும் சரி, பிரின்ஸ் சார் சொன்னதுமே கிட்டத்தட்ட அதுதான். பாரதிய ஜனதா வந்து இப்போ அதிமுக அப்படிங்கிற ஒரு பெரிய திராவிட கட்சி இப்போ இருக்கா, அந்த ஆளுமை அந்த வீரியத்துடன் இருக்கா அப்படிங்கிறதா அதிமுக தொண்டர்கள் உட்பட எல்லாருடைய கேள்வியாக இருக்குது. அப்புறம் இன்னொன்று, பாரதிய ஜனதாவுக்கு அதிமுகவுடன் கூட்டணி வச்சு இந்த தேர்தலை ஜெயிக்கணுங்கிறது அவங்க எண்ணமே கிடையாது சார். இவ்வளவு குழப்பங்களை உருவாக்குறதே அவங்க தான். அவர்களுக்கு இப்போ ஒரு திராவிட கட்சியை டோட்டலாக காலி செய்யணும். தமிழ்நாட்டில் மட்டும்தான் உங்களுக்கு ஒரு திராவிட கட்சி வெர்சஸ் இன்னொரு திராவிட கட்சி, ஒரு மாநில கட்சி வெர்சஸ் இன்னொரு மாநில கட்சி, ரெண்டுமே சமூக நீதியை பேசுகிற கட்சி, ரெண்டுமே போட்டி போட்டுட்டு 69% ஆதரிக்கிற கட்சி, ரெண்டுமே டெல்லியை போட்டி போட்டு எதிர்க்கிற கட்சி, டெல்லி ரெண்டுமே இந்தியை எதிர்க்கிற கட்சி, சமஸ்கிருதத்தை எதிர்க்கிற கட்சி, இந்துத்துவாவை எதிர்க்கிற கட்சி. இப்படி ஒரு சினாரியோ தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஈவன் மேற்கு வங்கத்தில் கூட கிடையாது, கேரளாவில் கூட கிடையாது. அங்கே ஏதாவது ஒரு தேசிய கட்சிங்கிற பேரில் தான் ஒன்று உட்காந்துரும். இங்கே தான் தேசியமும் வர முடியாது, இந்துத்துவமும் வர முடியாது. இது ரெண்டும் இங்கே வர முடியாமல் உட்காந்துருக்கிறது இந்த 2 திராவிட கட்சி தமிழ்நாட்டில் தான். ஸோ அவங்க ரொம்ப கிராஜுவலாக பாரதிய ஜனதா வேலையை நிகழ்த்தல. எனக்கு ஒரு சின்ன சந்தேகம், நிறைய பேர் வந்து இது என்னன்னா, 2026 அதிமுக ஜெயிக்கணும்ன்றது பாஜகவினுடைய நோக்கம் இல்லை அப்படின்னா, இதுக்கு ஈக்குவலான ஒரு ஸ்டேட்மெண்ட் என்னன்னா, 2026 திமுக ஜெயிக்கணும்னு பாஜக நினைக்குதுன்றது வந்து ஈக்குவலான ஸ்டேட்மெண்ட் தான். உண்மைதான். இல்ல, இப்போ திமுக தான் பாஜகவை இந்தியாவில் இருக்கிற மாநில கட்சிகளை எடுத்து பார்த்தோம் அப்படின்னா, இந்த ஒரு மாநில கட்சியால பாஜகவுக்கு நிறைய பிரச்சனை அப்படின்னா திமுக பேர் தான் நம்ம ஃபர்ஸ்ட் எழுத முடியும். இதை வந்து எல்லாருமே ஒத்துக்குவாங்க. திமுக தான் வந்து வழக்குகளா இருக்கட்டும், மற்ற விஷயங்களா இருக்கட்டும், பாஜகவுக்கும் மத்திய அரசுக்கும் ஒரு பெரிய சிக்கலை கொடுத்துக்கிட்டே இருக்கிற கட்சி திமுக தான்.
திமுக அதிகாரத்துக்கு கொண்டு வரணும்னு பாஜக ஏன் நினைக்கணும் முதல்ல? இல்ல அவர்களுடைய இலக்குங்கிறது வந்து பாரதிய ஜனதா வந்து தேர்தல் கட்சி மட்டும் இல்ல. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய 100% ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அதுதான். அவங்களுடைய இந்துத்துவாவுக்கு தமிழ்நாடு செட் ஆகல. அதனால அதை வேற மாதிரி கொண்டு போறாங்க. அவங்களுக்கு இப்ப தமிழ்நாடுங்கிறது அவங்களுக்கு இந்தியாவில் வந்து ஒரு கணக்கே கிடையாதுங்க. பாஜகவுடைய பார்வையில் தமிழ்நாடுங்கிறது என்ன ஒரு கணக்கு? இதுக்கு முன்னாடி தமிழ்நாடு பெரிய அவங்களுக்கு செல்வாக்காவா இருந்தது. இப்போ இதில் தோத்து போயிட்டா அவங்களுக்கு என்ன பெரிய இதாக இருப்பது? எதிர்க்கட்சியாக இருந்தாலும் திமுக வந்து இன்னும் வீரியமாக அடிக்க தானே போகுது பாஜகவை. எதிர்க்கட்சியாக இருக்கும்போது தானே நீட்டிலிருந்து எல்லாமே எதிர்க்கட்சியாக இருக்கும்போது எதிர்த்து தானே பேசுச்சு. ஆளுங்கட்சியாக வர்றதுனால தான் அவங்க எதிர்த்து பேச போகிறாங்கன்னு இல்லை. இப்போதைக்கு ஒரு திராவிட கட்சி ஒரு எதிர்க்கட்சி பேசுறதுக்கும் ஆளுங்கட்சி பேசுறதுக்கும் வித்தியாசம் இருக்குது. இல்லை, வித்தியாசம் இருந்தாலுங்க அவங்களுக்கு யதார்த்தத்தில் வந்து இன்னைக்கு திமுகவுக்கு வந்து ஆன்டி பிஜேபி தான் தமிழ்நாட்டில் ஈடுபடுதுங்கிறப்ப அதை திமுக முழுசாக மார்க்கெட் பண்ணுது. ஆன்டி பிஜேபிங்கிறது தமிழ்நாட்டில் ஒரு பெரிய இது. அதனால தானே விஜய் வந்து ஆன்டி பிஜேபி நானும் ஆன்டி பிஜேபின்னு ஏன் கத்திக்கிட்டு சொல்கிறாரு? தமிழ்நாட்டில் அதுதானே எடுபடுது. ஏன் கமலஹாசன் வந்து மைய அரசியல்னு சொல்லி இப்போ காணாமல் போயிட்டார்ல? கமலஹாசன் இப்போ எங்கே இருக்காரு யாருக்குமே தெரியாது. ரஜினிகாந்த் ராஜ்யசபா இருக்கிறார், அந்த அர்த்தத்தில் கேட்கல. மயிலாப்பூரில் இருக்காரா அங்கே இருக்காராங்க அர்த்தத்தில் கேட்கல. அவருடைய அரசியல் கட்சி என்னாச்சு யதார்த்தத்தை பேசுவோம். ஒருவேளை இருக்கலாம், அவர் கட்சின்னு ஒன்று இருந்து ஆஃபீஸ் நடத்தலாம். அவர் ஏதோ பெருசாக வந்துக்கிட்டு நான் திமுக ஒழிப்பேன், திராவிடத்தை ஒழிப்பேன், நான் மையமாக இருப்பேன், திராவிடமும் ஒன்று ஆரியமும் ஒன்றுங்கிற மாதிரிலாம் பேசினாரு. இப்போ என்னன்னாரு? பெரிய பரபரப்பு ஏற்படுத்தினாரு. ஏன்னா அவர் வந்து திராவிடத்தின் பக்கம் நிற்கலை, சமூக நீதியின் பக்கம் நிற்கலை. ரெண்டும் ஒன்று, நான் இப்படி நிற்பேன் அப்படி நிற்பேன், சரி தூரத்தில் இன்னும் ஒரு ஆரியத்தையும் பார்ப்பேன், முதலாளித்துவத்தையும் சரி தூரத்துல இருந்து பார்ப்பேன்னா அவுட்டு. ரஜினிகாந்த் ஓப்பனாக இந்துத்துவ அரசியல் ஆன்மீக அரசியல்ங்கிற மாதிரி ஒன்று கான்செப்ட் வந்து அதுவும் டோட்டலாக அவுட்டு. அதனால தான் விஜய் தெளிவாக பெரியார் தான்ப்பா என் தலைவர்னு வரும்போதே பெரியாருன்ட்டார். அப்போ இங்கே அதுதான் எடுபடுதுன்னு. அப்போ திமுக அதில் வந்து ஃபுல்லாக மார்க்கெட் பண்ணுது அந்த அரசியலை. இங்கே இந்த சமூக நீதி திராவிட அரசியலை கலைஞரும் ஜெயலலிதாவும் அதை மார்க்கெட் பண்ணாங்க. இன்னைக்கு திமுக மட்டும் அதை மார்க்கெட் பண்ணுது. அதிமுக அதில் ஒன்றுமே இல்லாமல் போயிடுச்சு. பாரதிய ஜனதா அதை விரும்புது. இப்போதைக்கு திமுகவுக்கு மாற்று அதிமுகன்னு போகக்கூடாது. அந்த இடத்துல ஒன்று நாம் பாஜக உட்காரணும், இல்லைன்னா விஜய் மாதிரி ஒருத்தரை உருவாக்கி வைப்போம். ஒரு பொலிட்டிக்கலான ஆள். அவர் வந்து பாரதிய ஜனதா எதிர்ப்பும் கிடையாது, ஆதரவும் கிடையாது, திராவிட ஆதரவும் கிடையாது, திராவிட எதிர்ப்பும் கிடையாது. ஒரு பொலிட்டிக்கலான ஆள். விஜய் திராவிடத்து பக்கம் நிற்கிறாருன்னு முந்தின ஸ்டேட்மெண்ட் சொன்னீங்க. திராவிடத்து பக்கம் நிற்கிறேன்னு அவர் சொன்னாருன்னு சொன்னேன். ரெண்டுக்கும் வித்தியாசம் இருக்கு. அவர் அப்படி சொல்லிட்டு வராரு, பெரியார் தான் என் தலைவர். இங்கே அதுதான் எடுபடுதுன்னு தெரியுது. ஸோ பாரதிய ஜனதாவினுடைய நோக்கம்ங்கிறது எப்படியாவது இங்கே ஒரு திராவிடத்தை அழிக்கணும். இப்போதைக்கு திமுகவை ஒன்றும் செய்ய முடியாது. அதனால போட்டியாக இருக்கக்கூடிய அதிமுகவை அழிக்கணும். ஆனால் அதிமுக அழிவது என்பது திமுகவுக்கும் பின்னடைவு தான். அதிமுக வந்து அவ்வளோ சீக்கிரம் பலவீனம் ஆகக்கூடாது. இப்போ அதை வந்து உடைச்சு அதை காலியாக்குற வேலையில் டெல்லி பாஜக வந்து ஈடுபட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அவங்களுடைய இலக்கு வந்து நம்ம தான் அப்படி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க இலக்கு அதிமுக தான். அதிமுக இப்போதைக்கு காலி பண்ணணும். ஒரு இன்னொரு திராவிட கட்சின்னு ஒன்று இருக்கக்கூடாது. ரமேஷ் சார், திமுகவை ஜெயிக்க வைக்கணும்னு பாஜக உண்மையிலே நினைக்குமா? எப்படி நினைக்கல. ரெண்டாவது, அவருடைய பல கருத்துக்கள்ல இருந்து நான் மாறுபடுறேன். இது ஒன்றும் பெரியார் மண்ணும் கிடையாது, புடலங்கா மண்ணும் கிடையாது. நண்பர் சீமான் அதை போட்டு நொறுக்கிட்டு இருக்காரு. அவருக்குன்னு ஒரு பெரிய கூட்டம். அது வேற ஒரு விவாதம். அது ஒரு வேற ஒரு சீமானையும் போட்டு நொறுக்கிட்டாங்க. அது வேற. ஈவேரா மண் அல்லது, ஈவேராவே ஒரு மண் என்பதுதான் சரியான பார்வை. அப்படி சொன்ன சீமான் என்ன ஆனாருன்னு தெரியுமா? ஏனென்றால் கோடிக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகும்போது ஈவேரா ஒன்னும் எடுபடல, இந்த மண்ணில் தோற்றார். அவருடைய பகுத்தறிவு பாஜக எடுபடலையே, கிரிவலத்துக்கு அவ்வளவு எடுபடவில்லை. நான் ஈவேரா ஒரு மண் என்பதுதான் சீமான். கிரிவலத்துக்கு போறாங்க பிஜேபி. இது வந்து ஆழ்வார்கள் மண், தேசிய பூமி, இது நாயன்மார்கள் மண். ஈவேரா மண் இல்ல, ஈவேரா ஒண்ணும் கிடையாது. ஈவேரா பிரச்சாரம் படுதோல்வி தமிழ்நாட்டில். அப்படியே சார் தமிழ்நாட்டில் திராவிட கட்சியில் எத்தனை வருஷம் ஆட்சி? ஈவேரா நாத்திகவாதம் படுதோல்வி. வந்துருங்க சார். லட்சக்கணக்கான மக்கள் கிரிவலம் போகிறார்கள். பாலிடிக்ஸ்க்கு வந்து பிரதோஷத்தன்னு சிவன் கோயில் நுழைய முடியவில்லை. எங்கே ஈவேரா? அவருடைய பிரச்சாரம் எங்கே? அவர் சொல்ற ஒரு பாயிண்ட் என்னன்னா, மண்ணை கவினா கிரிவலம் போற இடையில திமுக தானே சார் ஜெயிக்குது, அதிமுக தானே ஜெயிக்குது, எங்க பிஜேபி ஜெயிக்குது? ஜீவசகாப்தன் இதை கடந்து போயிடலாம். ஏன்னா ஒரு மனுஷன் செத்து போய் 60 வருஷத்துக்கு மேல ஆயிடுச்சு. இன்னைக்கு வரைக்கும் அவரை வச்சுதான் டிபேட் பண்ண முடியுது. அப்ப பெரியார் இல்லாம நீங்க எப்படி டிபேட் பண்ணுவீங்க? என்ன அவருடைய வேற கொள்கைகள் இல்ல, இது வந்து முரண்பாடுகள் 1000 இருக்கட்டும். உங்களுக்கு ஒரு கருத்து இருக்குன்னா அடுத்தவங்களுக்கும் ஒரு கருத்து இருக்கும். அதாவது சிலப்பதிகாரம் பெண்ணடிமை வற்புறுத்தியது கண்ணகி மடப்பெண். அவரே அதெல்லாம் மறுத்தது கிடையாது. இருங்க சார், காட்டுமிராண்டி மொழின்னு சொன்னாரு. என்ன காரணம் அவரே சொல்லிட்டார். திருவள்ளுவரை விமர்சிச்சிருக்கார், திருக்குறள் மாநாடும் நடத்தி இருக்கிறார். நம்ம அதை கடந்து என்ன சொல்றேன்னா, அது சப்ஜெக்ட் இல்ல, நம்ம கடந்து வந்துருவோம்.
இப்போ இல்ல, திமுக இல்ல, அதே மாதிரி இருங்க. திராவிட சித்தாந்தம் ஒரு சித்தாந்தமும் கிடையாது. 2 பேரும் போட்டி போட்டு டெல்லி எடுத்தாங்களாம். 2 பேரும் போட்டி போட்டு டெல்லியிடம் சரணடைந்த வரலாறுகளும் உண்டு தமிழக அரசியல்ல. அதெல்லாம் தெரியாம பேசக்கூடாது. இந்திரா காந்தியிடம் இவர் மன்றாடி வரலையா? எம்ஜிஆர் ஆட்சியை கலைக்க மன்றாடி விடலையா? அது அடி வாங்கிட்டு ஜெயில போய் அடி வாங்கிட்டு அடுத்த தேர்தலில் சரணடைந்தவர்கள் தான் திமுக. ஜெயில மிசால அடி வாங்கிட்டு சர்வாதிகாரி ரத்த காட்டேரி முரசொலியில சரி, டெல்லி முசோலினி கூட்டணி வச்சு இருங்க, அதுக்கு இருங்க, என்ன அர்த்தம்? பதிவாயிருக்கு. இல்ல இல்ல, சார், இங்க இருங்க. நீங்க இல்ல, இப்படி இருங்க. பேசுவதா இருந்தா இல்ல, இல்ல. நம்மளும் வரலாறு பேசலாம். வரலாறு பேசலாம், இருங்க, அவர் சொல்லட்டும். அதுக்கு நம்ம இல்ல, பதில் திராவிட கொடுப்போம். இல்லங்க, கட்சிகள் இந்திரா காந்தி மன்னிப்பு கேட்டாங்க சீரணி இந்திரா அரங்கத்துல. காந்தி மன்னிப்பு இந்திரா கேட்டாங்க. காந்தி நேரா மன்னிப்பு கடற்கரை கேட்டாங்க. இல்ல, மன்னிப்பு சார், கேட்டு கூட்டணி வச்சாங்க. நெருக்கடி நீங்க கரெக்டா ஒரு காலகட்டத்தினுடைய பொருள் சொல்றீங்க. வரலாறை பற்றி கூட்டணிக்கு இது பேசுறதுனா 2 பேரும் முழுமையா சேர்ந்து பேசலாம். வைக்கிறதானே? இல்ல. இருங்க சார், சார், இப்போ சந்தர்ப்பவாத அரசியல் நடத்தி இருக்கிறார். எல்லாருமே. டெல்லியில எல்லாருமே, இருந்துச்சு. டெல்லியும். பாஜக, காங்கிரஸ் எல்லாருமே எல்லாரும் சார். நடத்துனாங்க திமுக சொல்லுங்க. நடத்தியிருக்கிறது, அதிமுக நடத்தியிருக்கிறது. நெருக்கடி நிலை காலத்துக்கு பிறகு வரலாறு பேசுறதுன்னா நானும் இந்த வரலாறு படிச்சேன். நெருக்கடி நிலை ஆமா. காலத்துக்கு பிறகு சரி. இந்திரா காந்திக்கும் ஒரு கூட்டணி தேவைப்பட்டுச்சு. தேவைப்பட்ட காரணத்தால் தேவைப்பட்டது. வந்து கடற்கரையில் சொன்னாங்க. ஆ. நீங்க வந்து நாங்க வீராதி வீரர்கள் என்றுமே 2 பேரும் டெல்லி எடுத்தவர்கள். அது பொய்யா இல்லையா? 2 அதாவது பேரும் டெல்லி அடிப்படையில எடுத்தாங்க சார். டெல்லி எடுத்து எம்ஜிஆர் போராடி இருக்காரு சார். சரணடைந்தவரும் போராடி உண்மை. இருக்காரு. சரணடைந்தவரும் சார், உண்மை. இரண்டுமே உண்மை. Are you a friend சார், or டெல்லிக்கு foe தெரியும்ல. என்று கேட்டவுடன் சரி, டெல்லி எம்ஜிஆர் சரணடைஞ்சிருக்கல. ஆ, இதுவும் கரெக்ட் தானே சார்? சார், சார், இரண்டு பேருமே பக்கம் சேர்ந்து இருக்கு. அதுல நான் என்ன கரெக்டா ஒரு சொல்றேன்னா, பொய்யை சொல்றீங்க. 2 வரலாறு பேரும் கூட்டணி வச்சா ஒருத்தர் மட்டும் வரலாறு சரணடைஞ்சாங்க. வரலாறு இரண்டு ரொம்ப திராவிட பெருசு. கட்சிகளுமே ஆரம்பத்துல இருந்து பேசுறது மத்தியில் கூட்டாட்சி, மாநிலத்தில் சுயாட்சி தானே. இன்னைக்கு வேணா அதுல இருந்து அதிமுக விலகி போயிருக்கலாம். அது உண்மைதானே. அப்படி இருக்கும்போது ரெண்டு பேருமே சரணடைஞ்சது உண்மைதான். 2 பேருமே எதிர்த்தது 2 பேரும் உண்மைதான். சரணடைந்தது இன்னைக்கு- உண்மைன்றதை ஒத்துக்கொண்டதற்கு நன்றி. இன்னைக்கு- 2 பேரும் இன்னைக்கு சரணடைந்தது இல்ல, அதிகமாக உண்மை. ரமேஷ் சார், மத்திய அரசாங்கத்தை சார், எதிர்க்கக்கூடிய வாஜ்பாய் திமுக நான் தான். இன்னைக்கு நைட்டு நிம்மதியா தூங்குவேன்னு எதுக்கு சார் சொன்னாங்க? திராவிட கட்சி தானே அளவிட்டுச்சு அவங்கள. ரமேஷ் சார், இன்னைக்கு ஒரே- நைட்டு நான் நிம்மதியா தூங்க ஜீவா போறேன்னு ஒரு யார் நிமிஷம், சொன்னா? ஜீவா ஒரு நிமிஷம். வரலாறு நிறைய இருக்கு. வரலாறு பேச ஆரம்பிச்சோம் அப்படின்னா நமக்கு இந்த அமர்வும் பத்தாது, இந்த நாளும் பத்தாது. நம்ம இதை கடந்து இப்ப கரண்ட் டாபிக் வந்துடலாம். நான் கேட்ட கேள்வி, பாஜக திமுக ஜெயிக்கணும்னு நினைக்குதான்னு கேட்டேன். இல்ல, ஜெயிக்கணும்னு விரும்ப மாட்டாங்க. எப்படி விரும்புவாங்க? எனக்கு புரியல. அவர்களுக்கு வலிமையான கூட்டணி திரு எடப்பாடி பழனிசாமியால் அமைக்க முடியவில்லை. அதுதான் உண்மை. அவர் திரு விஜயுடன், அவர் திரு பிரியன் அவர்கள் கூறியது போல திரு விஜயுடன் கூட்டணி அமைக்கத்தான் அவர் விரும்பினார். அது அப்படி அமைந்திருந்தால் அவருக்கு பிற கட்சிகளுடைய தயவே இல்லாமல் கூட அவர் வெற்றி பெற்றிருக்கக்கூடிய சூழல் உருவாகி இருக்கக்கூடிய. இன்றைக்கு திமுக ஒன்றும் அதனுடைய வலிமை காரணமாக நிலைத்து நிற்கவில்லை. உங்களுக்கு ஆட்சி பலம், அதிகார பலம், பண பலம், கூட்டணி பலம். அதுதான் லட்சுமி சுப்பிரமணியம் அவர்கள் சொன்னது போல ஆன்டி இன்கம்பன்சி ஃபேக்டர் ஒர்க் அவுட் ஆகுமா? ஆகும்னா அதற்கு எதிராக அதை என்கேஷ் செய்கிற ஒரு வலுவான கூட்டணி வேணும். ஆன்டி இன்கம்பன்சியை என்கேஷ் பண்றதுக்கான ஒரு வலுவான கூட்டணி வேணும் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை பயன்படுத்தினீங்க. பிரியன் சார் வந்து ஒரு பெரிய கட்சி இங்க கூட்டணிக்கு வரும் அப்படிங்கிறத தொடர்ச்சி அதிமுக சொல்லிக்கிட்டே இருக்கு. இப்போ ஒரு எதிர்பார்த்து அது கடைசி நேரத்தில் நடக்காம போகும்போது அரசியல் அது பெரிய விளைவுகளை ஏற்படுத்தும். 2016 தேமுதிக கூட்டணிக்கு வரும் அப்படின்னு திமுக கடைசி வரைக்கும் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தது. தேர்தலில் வந்து தொண்டர்களை மனதளவில் வந்து சோர்வடைய செஞ்சது. இந்த கூட்டணி இல்லைன்னா நம்ம ஜெயிக்க முடியாதோ அப்படிங்கிற எண்ணத்துக்கும் தொண்டர்கள் நகர்த்த வாய்ப்பு இருக்கு. அப்படி ஒரு இடத்துக்கு அதிமுக போய்கிட்டு இருக்கா இயல்பா? இல்லை, நீங்கள் வந்து அவர்களுக்கு வந்து என்ன இருந்தாலும் அதிமுகவுக்குன்னு ஒரு ஓட்டு வங்கி, ஒரு பலம் என்பது இருக்கிறது. அந்த சின்னம் என்பது அதனுடைய மிகப்பெரிய பலம். அந்த தலைவரை விட அந்த கட்சிக்கு மிகப்பெரிய பலம் என்னன்னா ரெட்டை இலை தான். ஆனால் நீங்கள் ஒரு திரு பிரியன் அவர்களுடைய பார்வையை நான் தவறு நினைக்கிறேன். ரொம்ப ஏழியராக போயிட்டாருன்னு அவர் ட்ரை பண்ணாரு, நடக்கலைன்னும் போது இதை பிடிச்சிட்டாரு. ஸோ பாமகவை கொண்டு வந்துருவாங்கன்னு நினச்சாரு. அதில் ஒரு அன்எக்ஸ்பெக்டட் ஒரு டேர்ன் வந்துருச்சு. நீங்கள் வந்து ஏற்கனவே பாஜகவுக்கும் தமிழக பாஜகவுக்கும் தமிழக இருக்கக்கூடிய அதிமுக தலைமைக்கும் ஏற்பட்ட கசப்புணர்வுகள், வார்த்தை போர்கள் இதெல்லாம் மறைந்து களத்தில் இறங்குவதற்கு டைம் தேவை. அதனால தான் அந்த அலையன்ஸ் வந்து இப்போ வந்து அது பாண்ட் ஆகிட்டு இருக்கு. இப்போ நயினார் நாகேந்திரன் வீட்டில் விருந்து கொடுக்குறாங்க, சவுத்துக்கு போகிறாரு, அங்கே பெரிய க்ரௌடு வருது. ஸோ நயினார் நாகேந்திரனுக்கும் கட்டாயம் ஏற்படுது, திரு எடப்பாடி பழனிசாமிக்கும் கட்டாயம் ஏற்படுது. என்னென்னா இந்த மாதிரி திரு ஓபிஎஸ் டிடிவினால் எங்களுக்கு இழப்பு இல்லைன்னு காட்ட வேண்டிய நெருக்கடி ஏற்படுது. ஆனால் அது யதார்த்த நிலையானா அது யதார்த்த நிலை இல்லை. புண்ணுக்கு புணுகு பூசுகிற முயற்சின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி தான் இது. ஆகவே அது யதார்த்த நிலையும் அல்ல. வலிமையான கூட்டணி ஒன்றை அவர் கட்டமைக்கிற முயற்சியில் வெற்றி பெற்று விட்டால் திமுகவுக்கு இந்த தேர்தல் மிகப்பெரிய சவாலாக இருக்கும். லட்சுமி மேம், இப்போ ரமேஷ் சார் வந்து ஒரு விஷயத்த சொன்னார். நயினார் நாகேந்திரனை வச்சு டிடிவியும் ஓபிஎஸும் பண்ணுற டேமேஜை வந்து சரி பண்ணிட முடியாது அப்படின்னு. ஆனால் எடப்பாடி பழனிசாமிக்கு ஒரு பிளான் இருக்குதானே. ஏன்னா சவுத்தில் வந்து அதிமுகவுடைய வாக்கு வங்கி எவ்வளோ சரிஞ்சிருக்கு அப்படின்றது நம்ம ஃபீல்டில் பார்த்தோம். 2024 நான் களத்திலேயே வந்து சார் சொன்னார், இரட்டை இலை வந்து ஒரு பெரிய பலம். ஆனால் பாரம்பரிய அதிமுகவினர் இரட்டை இலையை தோக்கடிக்க துணிஞ்சிட்டாங்க 2024. அது ஓபிஎஸ்ஸுக்காகவும் டிடிவிக்காகவும் அவங்க எடுத்த ஒரு ஸ்டாண்ட். அதை நயினார் நாகேந்திரன் வச்சு சரி பண்ணிட முடியுமா? அது வந்து ரொம்ப பெரிய சேலஞ்ச். ஏன்னா நீங்கள் வந்து கிட்டத்தட்ட 88 தொகுதிகள், திருச்சியிலிருந்து திருநெல்வேலி வரைக்கும் இந்த பகுதிகள் எல்லாமே அதிமுகவினுடைய ஸ்ட்ராங் ஓட் பேங்க் இருக்கக்கூடிய பகுதிகள். இங்கே வந்து ஓட்டு வந்து பெரிய அளவில் டில்ட் ஆகும். அது நீங்கள் வந்து ரொம்ப
நான் சொல்கிற மாதிரி பெரிய அளவில் டில்ட் ஆகாமல் கிட்டத்தட்ட ஒரு 5000-லேருந்து 6000 ஓட்டு டில்ட் ஆனால் கூட அது வந்து யாருக்கு அது வெற்றியாக அமையும்னு என்னால் சொல்ல முடியல. ஆனால் அதிமுகவுக்கு அது வந்து ஒரு பெரிய சிக்கலை தான் உருவாக்கும். ஏன்னா நீங்கள் டிடிவி தினகரனையும் ஓபிஎஸ்ஸையும் ஒதுக்கிட்டு அதிமுகவினுடைய வாக்கு வங்கி ப்ளஸ் பிஜேபி போன முறை வாங்கினது வச்சு இந்த தேர்தலில் அவர்களால் வெற்றி பெற்ற விட முடியும். ஆன்டி இன்கம்பன்சி அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணும் அப்படின்னா அது வந்து ஒரு என்ன சொல்றது, நம்பிக்கை, அதீத நம்பிக்கை, அவ்வளவுதான். எல்லாத்தையும் பார்த்தா கிட்டத்தட்ட 88 தொகுதிகளில் இவர்கள் இருவராலையுமே மிகப்பெரிய பாதிப்பை உண்டாக்க முடியும். ஒன்றும் மறந்துடாதீங்க, 2021 தேர்தலில் பெரும்பாலான இடங்கள்ல சவுத்தில் அதிமுகவினுடைய தோல்விக்கு டிடிவி தினகரன் அப்போது தனித்து போட்டியிட்டது தான். அவர் வந்து அப்போ டிஎம்டிகே வந்து கூட்டணியில் இருந்தாங்க. அப்போ போட்டியிட்டது தான் ஒரு மிகப்பெரிய காரணம். இன்னொரு விஷயத்தை இங்கே குறிப்பிடணும்னு நினைக்கிறேன். இது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு தொடர்பு இல்லாதது. தமிழ்நாடு வந்து பெரியார் மண் இல்லை அப்படின்னு சொல்லணுங்கிறது இல்லை. நான் பேசி முடிச்சிடுறேன் ஜெயலானி, இது வந்து பேசணும் கடக்கிறது நம்ம முடிவு எடுத்துட்டோம். இல்லை நான் பேசி முடிச்சிடறேன். இந்த நரேட்டிவை வந்து இப்போ சமீப காலமாக ஒரு பில்டப் பண்ணணும்னு நம்ம எல்லாருமே நிறைய பேர் அதை நினைக்கிறாங்க. அதற்கான ஒரு ஸ்பேஸும் இப்போ தமிழ்நாட்டில் கிடைச்சிக்கிட்டு இருக்கு. அதை வந்து இல்லைன்னு நான் சொல்லலை. ஆனால் தமிழ்நாட்டில் நீங்கள் வந்து இன்னைக்கு இல்லை, பெரியார் இருந்த காலத்துலேயும் சரி, பெரியாருக்கு பிறகும் சரி, அதிமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, திமுக ஆட்சியில் இருக்கும் போதும் சரி, கோயிலுக்கு போகிறவனும் கிரிவலத்துக்கு போகிறவனும் வந்து ஒரு நாளைக்கு கோயிலில் போய் 9 சுற்று சுற்றுறவன் 10 சுற்று சுற்றுறவன்லாம் இருப்பான். எல்லா நேரங்கள்லையும் மக்கள் அப்படி தான் இருந்திருக்காங்க. ஆனால் வாக்கு செலுத்த வரும்போது அவர்களுடைய நம்பிக்கை வேறு, வாக்கு வேறு, அரசியல் வேறு, நம்பிக்கை வேறு. இதுல இருந்து அவங்க என்னைக்குமே பிறண்டு போனது கிடையாது. இதுக்கான காரணம் பெரியார் தான். பகுத்தறிஞ்சு பாருங்கன்னு பேசுனது பெரியார் தான். திமுகவும் இந்த வேஷத்தை ஒரே ஒரு நிமிஷம் ஆன்மீக மாநாடு பக்தி மூவ்மெண்ட் எப்போதுமே இருந்தது. பக்தி மூவ்மெண்ட் எப்போதுமே இருந்தது. ஒரு நிமிஷம். பக்தி மூவ்மெண்ட் நீங்க பேசணும்னா நீங்க வந்து நாயன்மார்கள் காலத்துக்கு போகணும். பக்தி மூவ்மெண்ட் பத்தி பேசணும்னா பக்தி மூவ்மெண்ட் எப்போதுமே தமிழ்நாட்டுல இருந்தது. அண்ணா காலத்தில் ஆன்மீக வேஷம் போட்டதா? இப்ப ரமேஷ் சார் ஒரே ஒரு நிமிஷம். நீங்க 2 பேர் பேசுனதுலயுமே உண்மை இருக்கு. இவங்க என்ன சொன்னாங்கன்னா, இங்க காலங்காலமா கோயிலுக்கு போயிட்டு தான் இருக்காங்க. திருவண்ணாமலையில கிரிவலம் நடந்துகிட்டு இருக்கிற தொகுதியில திமுக ஆழ்ந்த ஈடுபாடு கொண்டிருந்த திமுக திடீர் என்று ஆன்மீக மாநாடு. தமிழ்நாட்டில் ஆன்டி ஹிந்துவாக நிறுவ பார்ப்பதுதான். நீங்களும் ஹிந்து, நானும் ஹிந்து, அவரும் ஹிந்து, எல்லாரும் ஹிந்து தான் இங்க. லெட் மீ ஸ்பீக் சார். இது வந்து பெரியாரியம் தொடர்பாகவோ இல்ல நாத்திய பிரச்சாரம் தொடர்பாகவோ நம்ம இன்னொரு விவாதம் வச்சிருக்கலாம். ஐ அம் ஹாப்பி டு ஹோஸ்ட் தட். அப்ப நான் உங்களை அழைக்கிறேன், அப்ப நம்ம பேசலாம் அரசியல் விவாதம். ஜீவா, இப்போ லட்சுமி மேம் சொன்னாங்க இல்லையா, சவுத்தில் வந்து இந்த இதை வந்து ரமேஷ் சார் தான் சொன்னார், நயினாரை வச்சு ஓபிஎஸ்ஸையும் டிடிவியும் இது பண்ணிட முடியாது. மேம் வந்து ராமநாதபுரத்தையும் தேனியும் வந்து உதாரணமாக காட்டினாங்க. அது ஒரு மக்களவை தேர்தலில் கிடைச்ச அந்த இதுக்கும் ஓபிஎஸ் டிடிவி அப்படிங்கிற 2 பெரிய ஃபேஸஸ் கிடைச்ச அந்த வாக்குகளும் ஒரு நீங்கள் ஒவ்வொரு தொகுதியிலையும் ஒரு எம்எல்ஏ தொகுதியில் ஏற்படுத்த முடியுமா அந்த தாக்கத்தை? இல்லை, அது ஏற்படுத்தும். ஏன்னு கேளுங்களேன், அதிமுக அப்படிங்கிறத அந்த கட்சி எம்ஜிஆர் வந்து திமுகவில் இருக்கிற வரையும் பரங்கிமலை மெட்ராஸ் தான். அதிமுகன்னு அவர் உருவானதுக்கு அப்புறம் நான் இதைத்தான் அந்த போன இதுலேயும் சொன்னேன், அவர் வந்து திமுக ஓட்டை அப்படியே பிரிக்கல, காங்கிரஸ் ஓட்டை தான் பிரித்தார். எதெல்லாம் திமுக வீக்கான பகுதி, கோயம்புத்தூர், மதுரை, எங்கெல்லாம் திமுக வெற்றி பெற முடியாது, ரொம்ப இதாக இருக்கும், ராஜாஜிக்கு செல்வாக்கான பகுதி, கம்யூனிஸ்ட் கட்சிகள் செல்வாக்கான பகுதி, காங்கிரஸ், சுதந்திரா கட்சி, இந்த இடத்துல தான் எம்ஜிஆருக்கு விழுந்துச்சு. அவங்க இப்போ டெல்லி பிளானே எப்படியாவது திமுக உடைச்சிடணுங்கிறது தான். அது திமுகவிலேருந்து கொஞ்சம் போச்சு, எம்ஜிஆர் ரசிகர் மன்றங்கள் நிறையா எங்கள் தங்க மன்றம்லாம் போச்சு. இருந்தாலும் ஆன்டி கருணாநிதிங்கிற அந்த திராவிட எதிர்ப்பு உள்ளவங்க, தேசிய மனநிலை உள்ளவங்க பல பேர் அதிமுகவுக்கு வந்தாங்க. அதனால தான் அவர் வந்து மதுரையை செலக்ட் பண்ணார். மதுரையில் அருப்புக்கோட்டை தான் அவரை முதலமைச்சராக ஆக்குச்சு. அப்புறம் திண்டுக்கல் இடத்தேவர், மாயத்தேவர் தான் ரெட்டலை சின்னத்தை தந்தார். அப்புறம் ஆண்டிப்பட்டி, மதுரை மேற்கு, இதுதான் அதிமுகவிலே எம்ஜிஆர் ஹிஸ்டரிங்கிறது. மதுரை மாவட்டத்தை தாண்டலை, ஒருங்கிணைந்த மதுரை. ஆமாம், ஒருங்கிணைந்த மதுரை. இப்போ அது தேனி மாவட்டமாகவும் திண்டுக்கல் மாவட்டம் மதுரையின் 3ஆக பிரிஞ்சிருச்சு. அது வந்து மதுரை மாவட்டத்தை அவர் தாண்டலை. ஆனால் சென்னையில் அவர் 2 முறை எம்எல்ஏவாக இருந்தப்போ திமுக எம்எல்ஏவாக இருந்தது பரங்கிமலையில். ஏன்னா சென்னை திமுக பேஸு. இப்போ இந்த இடத்துல இருந்து தான் நீங்கள் ஓபிஎஸ் டிடிவி இந்த விஷயங்களை பார்க்கணும். அதனுடைய தொடர்ச்சி இன்னும் இருக்குது. இன்னும் எம்ஜிஆர் ரெட்டையில குத்திக்க சொன்னப்போ அதிகமாக குத்துன மாவட்டம் தேனி மாவட்டம் தான். இப்போ உள்ள தேனி மாவட்டமும் மதுரை மாவட்டத்திலும் தான். இப்பயும் ஒரு 70-72 வயசு அப்பத்தாக்களில் பார்த்தீங்கன்னா, அப்போ அந்த ரவுக்க போடாமல் அவங்க இதில் அப்படி ரெட்டை லட்சணம் இருக்கும். 77 ஒரு குத்திக்க சொன்னப்போ. அப்போ அந்த மக்கள் என்ன நினைக்கிறாங்க, இயல்பா அதிமுகங்கிறது அங்கே உள்ள முக்குளத்தோர்கள் கணிசமாக இது எங்கள் கட்சி அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அப்புறம் சசிகலா இவங்களாம் 90களுக்கு அப்புறம் ஜெயலலிதா அம்மையாரும் இது தேவராட்சின்லாம் சொன்னாங்க. அந்த தங்கத்தேர்லாம் கொடுத்தப்ப நடக்கிறதே தேவராட்சி தானேன்னு ஜெயலலிதா அம்மையார் வந்து சொன்னாங்க.
அதேபோல் மேற்கு மண்டலத்தில் ஜெயலலிதாவுக்கு ஒரு வெறித்தனமான மாஸ் எந்தனா ரெட்டலையும் இல்லை எம்ஜிஆரும் இல்லை. ஆனால் ஜெயலலிதா 21 சீட்டு 22 சீட்டு ஜெயிச்சாங்க மேற்கு மண்டலத்தில் மட்டும். அப்போ தான் எடப்பாடிலாம் ஃபர்ஸ்ட் டைம் சேவல் சின்னத்தில் ஆகிறாங்க. ரெட்டலை இமேஜும் இல்லை எம்ஜிஆரும் இல்லாதப்ப ஜெயிச்சாங்க, கட்சியும் இல்லாதப்ப. அப்போ ஜெயலலிதாவுக்கு வந்து மேற்கு மண்டலம் எப்படின்னு பாருங்க. ஸோ எம்ஜிஆருக்கு இது இப்படி, மேற்கு மண்டலம் அங்கே அப்படி. ஸோ இந்த 2 பெல்ட்டுமே அதிமுகவுக்கு வந்து ரொம்ப ஒரு முக்கியமான பகுதி அரசியல் வரலாற்றில். இப்போ இவங்க ஓபிஎஸ்ஸை புறக்கணிக்கிறது, குறிப்பாக அந்த ஒரு செயற்குழு கூட்டத்தில் வாட்டர் பாட்டிலை தூக்கி அடித்தாங்க. அப்போ இவங்க என்ன நினச்சிட்டாங்க, கட்சி முழுக்க நம்மகிட்ட இருந்து போகுதுன்னு நினச்சிட்டாங்க. அந்த இது ஜெயலலிதாமியார் இருந்த வரையும் ஜாதி கிடையாதாங்க, அது எல்லா ஜாதிக்காரனும். மதுரை மத்திய தொகுதியில் போய் ஒரு கோனார் சமுதாயத்தை நிப்பாட்டினாலும் எல்லா முக்குளத்தோரும் ஓட்டு போடுவாங்க, அது ஜெயலலிதாமியார் சொல்லுவாங்க. திருச்சியில் தலித் எழில்மலையை கொண்டு வந்து பொதுத்துறை நிப்பாட்டினாலும் ஓட்டு போடுவாங்க, அது வேற. இப்போ இது வந்து எனக்கான கட்சியில், நாங்கள் வளர்த்த கட்சியில் அப்படிங்கிற உணர்வு வந்து இந்த 2 சமுதாயத்து மக்கள் இருக்குது. அதில் கவுண்டர் இதை வந்து இபிஎஸ் வந்து அப்படியே கொஞ்சம் கேப்சர் பண்ணிக்கிட்டார். இப்போ முக்குளத்தோர்கிட்ட அந்த ஒரு இது இருக்குது. நிர்வாகிகள் இன்னும் எடப்பாடிட்டு தான் இருக்கிறாங்க, செல்லூர் ராஜு, திண்டுக்கல் சீனிவாசன், அவங்க அப்படியே இருக்கிறாங்க. தொண்டர்கள் மத்தியில் ஓட்டு போடுறாங்க, ரெட்டலைக்கும் ஓட்டு போடுறாங்க. ஆனால் ஓபிஎஸ் தனிச்சு நிற்கும் போது அவங்க வீட்டில் 4 பேர் இருந்தால் ஒரு 2 பேர் நான் ஓபிஎஸ்க்கு போட்டுக்கிறேன். அது பழைய ஓபிஎஸ் பாசமோ இல்லை அது கொஞ்சம் ஓப்பனாக சொல்லணும்னா சாதி பாசமோ. நான் எக்ஸ்ட்ராவே ஒன்று சொல்கிறேன். ராமநாதபுரம் தொகுதியில் முக்குளத்தூர் அதிகமாக இருக்கிற கிராமங்கள் ஊருக்கு பேசி வச்சு ஓபிஎஸ்க்கு போட்டாங்க. ஏன்னா பலாப்பழ சின்ன அவ்வளவு இதாங்க, ரெட்டலைங்கிற அவங்க உயிருக்கு உயிரா நேசிச்ச சின்னத்தை தாண்டி சின்னத்தை தோற்கடிக்க அவங்க துணிஞ்சிட்டாங்க. அந்த அளவுக்கு அந்த இது போயிருக்கு. அப்ப அது கண்டிப்பா அதிமுகவுக்கு பின்னடைவு தானே. அது அந்த ஒரு இது இருக்குல்ல. பிரியன் சார், இப்போ ஜீவா வந்து 2 சொல்றாரு, மேற்கு மண்டலம் தெற்கு மண்டலம். இப்போ வந்து தெற்கு இல்லைன்னாலும் மேற்கு ஒன்னே வந்து என்னுடைய தலைமை பதவிக்கு உறுதிப்படுத்திக்கிறதுக்கு போதும் அப்படிங்கிற இடத்துக்கு எடப்பாடி பழனிசாமி ஏதோ ஒரு இடத்துல நகர்ந்துட்டாரா, ஒரு சப்கான்ஷியஸாக ஒரு இடத்துக்கு போயிட்டார் அவர். மேற்கு மண்டலம் மட்டும் போதும் அப்படின்னு. மேற்கு மண்டலம் மட்டும் அவருக்கு அது வந்து அது மட்டுமே இருந்தால் போதாது. இல்லை, அது ஆட்சி பிடிக்க போதாது. ஆனால் அதிமுக அப்படிங்கிற ஒரு கட்சி கையில் வந்து மேற்கு மண்டலத்தில் பார்த்தீங்கன்னா 66 இடங்களில் வின் பண்ண அதிமுக மேற்கு மண்டலத்தில் மட்டும் 35 இடங்களில் வின் பண்ணியிருக்கு. ஸோ மீதி இருக்கிற 31 மாவட்டங்களில் தான் மீதி இருக்கிற சீட்டை 31 சீட் அவங்க வின் பண்ணி நம்ம பார்த்தோம். ஸோ மற்ற இடங்களில் எவ்வளோ பலவீனமாக அதிமுக இருக்குன்றதை நம்ம அதை 21 தேர்தல் முடிவுகளையும் தெரிஞ்சுக்கலாம், 24 தேர்தல் முடிவுகளையும் தெரிஞ்சு. ஒரு பார்லிமெண்ட், ஒரு அசம்பிளி, 2 எலெக்ஷன்ஸை பார்க்கும்போது அவங்க வீக்காக தான் இருக்காங்க. அதில் வந்து எந்த விதமான சந்தேகமும் இல்லை. அதை ஸ்ட்ராங் பண்ணணுன்ற ஒரு எடுக்கிற முயற்சிகளுக்கு எடப்பாடி பழனிசாமி ஒத்துழைக்கவே மாட்டேன்றாரு. ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அவரோட சுய லாபம் காரணமாக, அந்த சுயநலம் காரணமாக வந்து அடமெண்ட்டாக இருக்கார். ஓபிஎஸ் போன்றவர்களை சேர்க்காத இருக்கிற விஷயங்களாகட்டும், அல்லது தினகரன் போன்றவர்களை அரவணைத்து கொண்டு போகாத இருக்கிற விஷயங்களாகட்டும், இதெல்லாம் ரொம்ப அடமெண்ட்டாக இருக்கார். அதோட விளைவுகளை தான் அவர் அறிவிச்சிட்டு இருக்கார் ஆக்சுவலாக. ஸோ அதனால் இப்போ வரப்போகிற எலெக்ஷன்ஸ்லையும் இதே மாதிரியான ஒரு முடிவு எடுத்தார்னா இந்த ஸ்ட்ராட்டஜியே சவுத்தில் வந்து கம்ப்ளீட்டாக மாறும். இப்போ பாஜகவும் இவங்களை ஓரம் கட்டி எடுத்து வச்சுக்கோங்க. ஓபிஎஸ் உடைய ஸ்ட்ராட்டஜி இப்போ மாறிடுச்சு ஆக்சுவலாக. இப்போது என்ன சொல்கிறார் எடப்பாடி, திமுக எதிர்ப்பவர்கள் எல்லாமே எங்கள் கூட்டணிக்கு வரணும்னு சொல்கிறார். ஆனால் ஓபிஎஸ் உடைய அந்த கான்செப்டே மாறி போச்சு ஆக்சுவலாக. அவருடைய கான்செப்ட் எப்படி போயிருக்குன்னா, இந்த எலெக்ஷனில் அவருடைய நோக்கம் வந்து இபிஎஸ்ஸை ஒழிச்சு கட்டுறது. இபிஎஸ்க்கு இந்த எலெக்ஷனில் என்ன நோக்கம்னா ஓபிஎஸ்ஸை ஒழிச்சு கட்டுறது. அது திமுக ஒழிக்கிறது ஒரு பக்கம் இருந்தால் கூட இவங்க 2 பேர் ஒருத்தருக்குள்ள ஒருத்தர் ஒழிச்சு கட்ட வேண்டிய நிலைமை, அரசியல் ரீதியாக ஒழிச்சு கட்ட வேண்டிய நிலையில் இருக்காங்க. ஸோ அதுக்கான ஒரு செயலை தான் வந்து இப்போ ஓபிஎஸ் ஆரம்பிச்சிருக்காரு. ஓபிஎஸ்ஸை பொறுத்த மட்டும் திமுகவை ஒழிப்பது வந்து இந்த வாட்டி அவருக்கு முக்கியம் இல்லை. இந்த வாட்டி அவர் இபிஎஸ்ஸை ஒழிச்சு கட்டுறதா முக்கியம். ஒழிச்சு கட்டு கட்சியை கைப்பற்ற, அதிமுகவினுடைய கட்சியை கைப்பற்ற யாரு அப்படின்றது நிரூபிக்கிறது. ஆமாம், அவரை பொறுத்த மட்டும், ஓபிஎஸ் பொறுத்த மட்டும் அவர் எடுக்கிற அந்த ஸ்டாண்ட் என்னன்னா, இந்த எலெக்ஷன்ல இபிஎஸ் ஒழிச்சு கட்டிடணும். அதிமுக தோற்றாலும் பரவாயில்ல. Ananya's Nana Nani Homes, a paradise for senior citizens. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். சென்னை சில்க்ஸின் ஆஹா ஓஹோ ஆடி சேல் 50% வரை தள்ளுபடி.